Please subscribe Sadhguru Sai Creations. எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு உணவு முறைகளோட சித்த மருந்துகள் என்ன? ஸோ இன்றைக்கு பார்த்தோம்னா ரொம்ப யங் அடல்ட்ஸ்க்குமே வந்து ஈஸியாக போன் ஃப்ராக்சர் அப்படின்றது ஏற்படுது. இந்த போன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லும்போது போன் டென்சிட்டி வந்து குறையிறதுனால வரக்கூடியது தான். ஸ்டோன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனால் கால்சியம் ஃபுட்ஸே டோட்டலாக அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிப்போம். ஆனால் நம்ம உடல் என்ன பண்ணுதுன்னா கால்சியம் தேவைக்கு எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியமை வந்து எடுத்து அது மெட்டபாலிசத்துக்கு யூஸ் பண்ணும்போது அப்போ எலும்புகள்லையுமே வந்து கால்சியம் சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும். கால்களையோ கையோ வந்து எளிமையாக மடக்கி நீட்ட முடியல அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும்போது அந்த எலும்புகளை வலிமையாகவும் எலும்பு தேய்மானம் இல்லாமலும் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் என்ன வழி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு உணவு முறைகளோட சித்த மருந்துகள் என்ன? ஸோ இன்றைக்கு பார்த்தோம்னா ரொம்ப யங் அடல்ட்ஸ்க்குமே வந்து ஈஸியாக போன் ஃப்ராக்சர் அப்படின்றது ஏற்படுது. இந்த போன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லும்போது போன் டென்சிட்டி வந்து குறையிறதுனால வரக்கூடியது தான். இப்போது டென்சிட்டி குறையும் பொழுது நமக்கு உடலில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுதுன்னா, ஈஸியாக கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், இல்லை டக்குன்னு கீழே லைட்டாக விழுந்ததுக்கே ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். ஒரு சிலருக்கு பற்களில் அடிக்கடி வந்து சாப்பிடும்போது இல்லை பற்கள் உடையிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம உடலில் கால்சியம் லெவல் குறையும் பொழுது நிச்சயமாக எலும்புகள் பற்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி கால்சியம் லெவல் குறைந்ததுன்னா உடல்லையுமே வந்து நிறைய பாதிப்புகள் நமக்கு தெரியுது. அதாவது ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும், ட்ரையாக இருக்கும். முடி வந்து பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், வறண்ட மாதிரி ஒரு கூந்தல் அமைப்பு இருக்கிறது, ஸ்கின் ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கிறது, மூட்டுக்களில் அதிகமான வலி, நரம்புகளில் வந்து ஒரு தேய்மானம் ஏற்படுறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே கால்சியம் குறைபாடுனால வர்றது தான். இதுவே வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா ஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன். இது வந்து அழல் கீழ் வாயு வாத நோய்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறோம். அப்போ அழல் கீழ் வாயு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூட்டுக்களில் அதிகமான அழல் சேர்ந்து அதனால நீர் கோர்த்த மாதிரியோ வலி அதிகமான மாதிரியோ ஒரு உணர்வு நமக்கு தெரியுது. அப்போது வீக்கத்தோட ஒரு சிவந்த நிறத்தில் அந்த மூட்டுக்களில் வலி ஏற்படுறது எல்லாமே பார்க்குறோம். இதுவுமே எலும்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவல் குறைஞ்சி நமக்கு டென்சிட்டி வந்து குறையிறது. ஒரு சிலருக்கு திரும்ப கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்மேஷன் ஆகும் இல்லைங்களா? கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், ஐயோ ஸ்டோன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, ஸோ இதனால் கால்சியம் ஃபுட்ஸே டோட்டலாக அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிப்போம். ஆனால் நம்ம உடல் என்ன பண்ணுதுன்னா கால்சியம் தேவைக்கு எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியமை வந்து எடுத்து அது மெட்டபாலிசத்துக்கு யூஸ் பண்ணும்போது அப்போ எலும்புகள்லையுமே வந்து கால்சியம் சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனாலேயும் எலும்புகள் ரொம்ப வீக்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமாக சில கண்டிஷன் நம்ம சொல்கிறோம். என்ன கண்டிஷன்னா, ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் எலும்புகளில் வந்து தீர்க்க முடியாத சில நோய்கள் உருவாகிறதையும் பார்க்குறோம். எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஃபியூஸ் ஆகிட்டு ஒரே மாதிரி அசைக்கவே முடியாமல் ஜாயின்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆன மாதிரியும் ஒரு கண்டிஷன் இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா பொதுவாக நம்ம முதுகு தண்டுவட பகுதியில் இது வந்து ஏற்படுது. ஆன்கலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன். இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் தான். இந்த கண்டிஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவல் எல்லாம் குறைஞ்சு போன்ஸ் ஒன்றோடு ஒன்று ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு, ஸோ இது வந்து பேம்பூ ஸ்பைன் அப்படின்ற ஒரு கண்டிஷன். அது குனிய முடியல, நிமிர முடியல அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் சில கண்டிஷன்லேயோ இல்லை ஷோல்டர் ஜாயிண்ட்லேயோ நீ ஜாயிண்ட்லேயோ என்ன ஆகுதுன்னா போன்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஃபியூஸ் ஆகவோ இல்லை மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளால் கால்களையோ கையோ வந்து எளிமையாக மடக்கி நீட்ட முடியல அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும்போது அந்த எலும்புகளை வலிமையாகவும் எலும்பு தேய்மானம் இல்லாமலும் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் என்ன வழி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உணவு முறையில் கால்சியம் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனோடு வந்து பார்த்தோம்னா மெக்னீஷியம் ஜிங்க் இருக்கிற மாதிரியான உணவுகளும் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்பொழுது
உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் பற்றாக்குறை குறைந்து எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். அப்போது கால்சியம் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு சிலர் நம்ம நினைப்போம் பாலில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது அப்படின்ட்டு. சிலர் நான் பாலே குடிக்கிறதில்ல, அப்படி என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பால் குடிக்கலாம். பாலோட வேறு என்னென்ன உணவுகளில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக கீரை வகைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். தினமும் ஏதாவது ஒரு கீரை வகையை சாப்பிடும்போது நம்ம உடலில் கால்சியம் சத்துக்கள் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தது கால்சியம் சத்துக்கள், இதுக்கு அடுத்தது வேறு எதில் இருக்குன்னா சோயா, நம்மளுடைய கொண்டைக்கடலை, பருப்பு வகைகள், இதில் எல்லாமே கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இதை தாண்டி விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லியுமே கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். சன்லைட்டில் அப்படின்னு சொல்லும்போது சூரிய வெளிச்சம் நம்ம உடலில் படும்போது அந்த சமயத்தில் தான் நமக்கு கால்சியமும் ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். சூரிய வெளிச்சம் இல்லாதனாலே நம்ம உடலில் நிறைய தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதனோட எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இதை தாண்டி வேறு என்ன நம்ம வந்து உணவு முறைகளோடு சில மூலிகைகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரண்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கே தெரியும் வஜ்ரவள்ளி அப்படின்ற பெயர் தான் பிரண்டைக்கு இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்டை தான். இந்த பிரண்டை சாறு எடுத்து நம்ம பயன்படுத்தும்போது எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் மட்டும் இல்லை, அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் நமக்கு பிரண்டை சாறு நமக்கு பயன்படுது. இதை எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி தான். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து குணமாகும்னு சொல்லலாம். இதற்கு என்னென்ன கீரைகள் தேவைப்படுது அப்படின்னா, பிரண்டை நமக்கு தேவைப்படும். அதனோட அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வல்லாரை, தூதுவளை, 2 கீரையும் நமக்கு தேவைப்படுது. பிரண்டை, வல்லாரை, தூதுவளை, இது 3 நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட அடுத்ததாக வெற்றிலையும் தேவை. இந்த 4 நல்லா அரைச்சி தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி போட்டு நல்லா அரைச்சி சாறு எடுத்துட்டு இதை வந்து இதனோட வந்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு, ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு விட்டு தினமும் காலையில் குடிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். இந்த சாறு தினமும் இல்லைன்னா வாரத்திற்கு 3 முறையாவது நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு உடலில் கால்சியம் லெவல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கால்சியம் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறதுக்கு இது எல்லாமே சாப்பிடும். முக்கியமாக வெற்றிலையில் அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால நம்ம உடலில் கால்சியம் பற்றாக்குறையை சரி செய்வதற்கும் நமக்கு வெற்றிலை பயன்படுது. இதை தாண்டி வேறு என்ன மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் சாப்பிடலாம்? இந்த வாத நோய்களையோ இல்லை ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸ், இதை சரி செய்கிறதுக்கும் வேறு என்னென்ன மூலிகைகள் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து முக்கியமாக அஸ்வகந்தா, தண்ணீர் விட்டான் கிழங்கு நமக்கு பயன்படுது, சீந்தில், இந்த மருந்துகள் எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமாக சிலாஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வகை. இதை பருப்பமாக முடித்து அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தினோம்னா நம்ம உடலில் கால்சியம் லெவல் அதிகமாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பேசிக்காக இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, அஸ்வகந்தாவோ இல்லை நமக்கு வந்து தண்ணீர் பீட்டான் பொடியோ நம்ம எடுத்து சிலாச்சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து பொருளை நம்ம வந்து பியூரிஃபிகேஷன்லாம் பண்ணி அதை வந்து நம்ம பருப்பமாக ரெடி செய்து இந்த மூலிகையோடு சேர்த்து சாப்பிடணும். அப்போது அஸ்வகந்தா சூரணம் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா, அஸ்வகந்தா சூரணத்தோடு இந்த சிலாசித்தும் சேர்த்து நம்ம தேனில் கலந்தோ இல்லை பாலில் கலந்தோ சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் எலும்புகள் தொடர்பான நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்னால் இந்த டெய்லி நம்ம வந்து சீட்ஸ் வந்து சாப்பிட்றோம், விதைகள் சாப்பிட்றோம், இல்லை நட்ஸு சாப்பிட்றோம். இந்த மாதிரி விதைகள், அதாவது சூரியகாந்தி விதைகள், எள்ளு, கருப்பு எள்ளில் வந்து அதிகமான கால்சியம் லெவல் இருக்குது. பூசணி விதை, வெள்ளரி விதை, ஆளி விதை, இதை இந்த மாதிரி விதைகளை வந்து பயன்படுத்தும்போது நமக்கு எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா துளசி விதைகள், இந்த விதைகள், துளசி விதைகளை வந்து லேசாக வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பவுடரை நம்ம பாலோடு கலந்தோ இல்லை தினமுமே வெந்நீரில் கலந்தோ இந்த துளசி விதைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இந்த கால்சியம் லெவல் அப்படின்றது மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கு முக்கியமாக வெளிப்பிரயோகமாக தொக்கணம் மற்றும் ஒட்டட முறைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதற்கு மயன தைலம் மாதிரியான தைல வகைகளை நம்ம மூட்டுக்களில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு
இதில் நம்ம வந்து ஒற்றடம் கொடுத்துட்டு வரணும். மஞ்சள் பற்றும் சேர்த்து போடலாம். ஸோ மஞ்சள் வந்து கற்றாழை சாறு விட்டு கலந்து மூட்டுக்களில் 10 போட்டுகிட்டே வரும்போது அந்த வலி, வீக்கம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அப்போ மூட்டுக்களில் பிரச்சனையோ இல்லை எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் நான் சொன்ன இந்த உணவு முறைகளும் மருந்தும் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.